1 மினிட் சாரி பத்தி நிறைய என்கொயரிஸ், நிறைய மெசேஜ் டே டு டே லைஃப்ல எனக்கு வந்துட்டே இருக்கும். அதுல நான் ஷார்ட்டா இருப்பேன், எனக்கு கரெக்டா இருக்குமா? குண்டா இருப்பேன், கரெக்டா இருக்குமா? இல்ல இத வந்து நம்ம மறுபடியும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாமா? எப்படி வாஷ் பண்றது? இத மறுபடியும் பழைய நிலைமைக்கு எனக்கு நார்மல் சாரியா மாத்தலாமா? இப்படிலாம் பல queries எனக்கு டே டு டே வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ஆன்சரா டீட்டெயிலா தான் இந்த வீடியோ ஃபுல்லும் பார்க்க போறோம். ஸோ நான் சங்கீதா, என்னுடைய சேனல் நேம் எலைட் ட்ரெண்டி ஃபேஷன். ஃபேஷன்னா உங்களுக்கு ரொம்ப பேஷன் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக. ரெடிமேட் சாரீ இல்லைனா 1 மினிட் சாரீ அப்படின்றது ஒரு 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ எங்ககிட்ட இருக்கிற சாரியில நாங்களே ரெடிமேடா ஸ்டிச் பண்ணி வச்சு உங்களுக்கு சேல் பண்ணுவோம். ஸோ அது ஒரு டைப். ரெண்டாவது டைப், நீங்க உங்க சாரியை எங்ககிட்ட கொடுத்து அதை நாங்க 1 மினிட் சாரியா அது ரெடிமேட் சாரியா கன்வெர்ட் பண்றது. ஸோ இது 2 டைப் இருக்கு. இதுல வந்து எப்படி அப்படின்னா, எங்க கிட்ட இருக்கிற சாரி ஆல்ரெடி நாங்க டிஃபால்ட்டா பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது ஒரு டிஃபால்ட் சைஸ் சார்ட் இருக்கு. லைக் எப்படி ஒரு குர்த்திலாம் நீங்க ஒரு சைஸ் சார்ட் வச்சு வாங்குறீங்க, எஸ் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், அந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் சைஸ் மெஷர்மெண்ட்டுக்கு நாங்க பண்ணி வச்சிருப்போம். இல்ல நீங்க வந்து அந்த மெஷர்மெண்ட் சார்ட்குள்ள வர மாட்டீங்க, எஸ் அப்கோர்ஸ் சாரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில பேர் நல்லா தரையில படுற அளவுக்கு பல்லு விட்டு கட்டுவாங்க, சில பேர் எனக்கு கெண்டக்கால் வரைக்கும் போதும்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி எவ்ரி இண்டிவிஜுவல் அவங்கவுங்க ரெக்குயர்மெண்ட்டை எனக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட மெஷர்மெண்ட் எடுத்து அவங்க சாரியை நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அதுதான் 1 மினிட் சாரி. இப்போ வந்து மார்க்கெட்டில் இன்ஸ்கர்ட்டோட சாரி வருது, கோ வித் ஜிப் சாரி அப்படின்னு சொல்லி பிளவுஸோட அட்டாச் பண்ணிலாம் கொடுக்குறாங்க. பட் அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ்வலாக உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். எல்லாமே பிஸ்னஸ்ல வந்து எப்படி அப்படின்னா, இன்னைக்கு புதுசா என்ன வீடியோ போடலாம், இன்னைக்கு புதுசா நம்ம என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எந்த வீடியோ நம்ம வைரல் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ்ல, அந்த ஒரு பிஸ்னஸ் காம்படிஷன்ல தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்டு இருக்கோம். பட் நம்ம சேனல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நான் பெருசா அதிகமா வீடியோவை ப்ரொமோட் பண்ண மாட்டேன். கண்டென்ட் மட்டும்தான் நம்ம கிட்ட ப்ரொமோஷனுக்கு இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜிப் சாரி, இன்ஸ்கர்ட்டோட சாரிலாம் பண்ணலாம். பட் அதெல்லாம் நீங்க பண்ணி போட்டு போனீங்க அப்படின்னா அது ரெடிமேட் சாரி. நீங்க வந்து ரெடிமேடா வாங்கி போட்டிருக்கீங்க, அது நீங்க கட்டலைங்கிறது அப்பட்டமா தெரியும். ஏன்னா நம்ம பிளவுஸ் இங்க இருக்கும், நம்ம ஸ்கர்ட் இங்க ஆரம்பிப்போம், கொஞ்சோண்டு இடுப்பு தெரியணும். ஸோ சாரி கட்டினாலே கொஞ்சமாக அந்த இடுப்பு தெரிஞ்சாதான் அழகு இல்லையா? பியூட்டிஃபுல். ஸோ நம்ம பண்ற 1 மினிட் சாரி எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்களே டைம் எடுத்து ஒரு சாரியை நேர்த்தியா கட்டிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த லுக்குக்கு இருக்கும். ஸோ அதுக்கான அவுட்புட் நாங்க கொடுப்போம். ஸோ அதுதான் நாங்க பண்ற 1 மினிட் சாரி. ஸோ நீங்க வந்து மார்க்கெட்டிங் அவங்க பண்றதையும் நம்ம பண்றதையும் கம்பேர் பண்ணாலும் நம்ம பண்ற குவாலிட்டி, அந்த அவுட்லுக் மாறும். அதே மாதிரி அந்த நேச்சர் ஆஃப் லுக் இருக்கு இல்லையா, கட்டுறதுக்கு நீங்க கட்டின மாதிரியே இருக்குன்றதுக்கு என்னால் அஷூரன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ அதை இதே நீங்க கம்பேர் பண்ணது, ப்ரைஸ் ரேஞ்ச் கம்பேர் பண்றது அப்படின்னா நம்ம பண்றது வேற, மார்க்கெட்ல இருக்கிறது வேற. ஓகே, கம்மிங் பேக் டு த டாபிக். இந்த 1 மினிட் சாரி பத்தி நிறைய queries எனக்கு வந்துட்டே இருக்கு. அதுல மெயினா என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதை வந்து வாஷ் பண்ணலாமா, வாஷிங் மிஷினில் போட்டு வாஷ் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. அது டிபெண்ட் ஆன் த சாரி ஃபேப்ரிக். நீங்கள் கொடுக்குற சாரி வந்து ஒரு பூனம் சாரியாக இருக்குது, ஒரு ஜார்ஜெட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எப்படினாலும் வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது இப்படி இப்படி எடுத்தோடனே அந்த ப்ளீட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இதே இது நீங்கள் கொடுக்குற சாரி ஒரு சில்க் சாரியாக இருக்குது, இல்லை பனாரஸியாக இருக்குது, அந்த மாதிரி ஒர்க் வச்ச சாரியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஷின் வாஷ் பண்ணக்கூடாது. அதை நீங்கள் அப்படியே பொத்துனாப்பில் கட்டிட்டு போய் பொத்துனாப்பில் கலட்டி வச்சிடணும். ஸோ இப்படி பண்ணுறது தான் இட்ஸ் ரெக்கமெண்டபிள். நீங்கள் சாரியை எதுக்கெல்லாம் மிஷினில் போடுவீங்க, இதெல்லாம் மிஷினில் போட மாட்டீங்கன்னு ஒன்று வச்சுருப்பீங்களே, அதே கான்செப்ட் தான் நம்ம 1 மினிட் சாரிக்கும். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் த ஃபேப்ரிக், இட்ஸ் நாட் அபவுட் எய்தர் 1 மினிட் சாரி ஆர் நார்மல் சாரி. ஸோ நீங்கள் அந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு queries எனக்கு வந்துட்டே இருக்கும். ரெண்டாவது query அப்படின்னா, இதை எப்படி மேம் ஃபோல்ட் பண்ணி வைக்கிறது? நாங்கள் அழகாக ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம், கவரில் வந்து டெலிவர் பண்ணிடுவோம். பட் இதை நீங்கள் எப்படி வீட்டில் அதை ஃபோல்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ரொம்ப ஈஸி. என்ன ஒரே விஷயம் அப்படின்னா, அந்த ப்ளீட்டை மட்டும் கசங்கிக்காமல் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி வைக்க போகிறீங்க. மற்றபடி நார்மலாக நீங்கள் சாரீ மடித்து வச்சா எப்படி இருக்குமோ ஸோ அதே மாதிரி தான் மடித்து வைக்க போகிறோம். ஸோ வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோல்டிங் எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அதுக்கு மட்டும் தனியாக ஒரு ஷார்ட்ஸாக நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதையும் நான் இங்கே வந்து பண்ணேன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், என்னால் மற்றது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அடுத்த queries என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ஒரு ஸ்டாண்டர்டான மெஷர்மெண்ட்டில் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஷார்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. சில பேர் ரொம்ப யூஷுவல் ஹைட்டை விட ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களும் கன்வெர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மெஷர்மெண்ட் சார்ட்குள்ளே வர மாட்டீங்க, நான் கொஞ்சம் அன்சைஸ்டு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா
ப்ளீஸ் டோன்ட் ஃபார் அந்த டிஃபால்ட் மெஷர்மெண்ட் இருக்கிற ரெடிமேட் saree. தாராளமாக உங்கள் சாரிலேயே உங்கள் மெஷர்மெண்ட்டை எடுத்து பண்ணுறது தான் ரெக்கமெண்டபிள். ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எய்தர் ஆன்லைனில் அப்படி இல்லைன்னா அவங்க நேரில் ஷாப்புக்கு வர சொல்லி அவங்க சாரியவே அவங்களுக்கு ஒரு தடவை கட்டி பார்த்தே மெஷர்மெண்ட் எடுப்போம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு முறை தான் பின் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அந்த பின் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணணுன்றதும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதையுமே முடிஞ்சால் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த பின் மெஷர்மெண்ட் எடுத்து அவங்களுக்கு பண்ணாதான் அது கரெக்டாக பொருத்தமாக இருக்கும். இல்லைனா அவங்களுக்கு ஒன்று பல்லு ரொம்ப லென்த்தாக இருக்கும், இல்லைனா பல்லு லென்த் பத்தாமல் இருக்கும், இல்லைனா ஹைட்டு ரொம்ப கெண்டைக்கால் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெடிமேட் saree சூட் ஆகாது. பெட்டர் உங்கள் சாரியை ஒரு தடவை நீங்கள் ஷாப்புக்கு கட்டி பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லைனா ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் செஷன் தான், நம்ம வீட்லேயே எப்படி நான் பண்ணணும்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி பின் பண்ணி ஒரு 4 பின் தான், அந்த பின் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சாரியை அழகாக உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் எனக்கு பின் மெஷர்மெண்ட் எடுக்க தெரியல, இல்லை நீங்களே எனக்கு உங்கள் சாரியில இருந்தே எனக்கு ரெடிமேட் சாரியாக எனக்கு பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நான் ஒரு சைஸ் சார்ட் ஷேர் பண்ணுவேன். இப்போ கூட நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் என்ன ஹிப் சைஸில் இருக்கீங்கன்றத சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு 2 inches மேக்ஸிமம் ஆர் 2 inches கம்மி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 32 to 36 இருக்கிறவங்க ஒரு சைஸ் போடலாம், 34 to 38 இருக்கிறவங்க ஒரு சைஸ். ஸோ அந்த மாதிரி +2 -2 நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹிப் சைஸை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடிமேட் பண்ணி கொடுப்போம். பட் அதில் டிஃபால்ட் பல்லு லென்த் பார்த்தீங்கன்னா 45 inches தான் வைப்போம். டிஃபால்ட் ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட் டு ஹிப் ஹைட் பார்த்தீங்கன்னா 42 தான் வைப்போம். ஸோ இது டிஃபால்ட். இந்த டிஃபால்ட்டுக்குள்ளே நீங்கள் இருக்க மாட்டீங்க, நீங்கள் ஹைட்டாக இருப்பீங்க, ஷார்ட்டாக இருப்பீங்க, ஃபேட்டாக இருப்பீங்க, அந்த மாதிரினா உங்களுக்கு ரெடிமேட் சார்ட் செட் ஆகாது. பெட்டர் நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது மாதிரி நாங்கள் உங்களை அது மாதிரி உங்கள் சாரியை நாங்கள் கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அண்ட் நிறைய பேர் ஹெவி டிசைனர் சாரியாக இருக்குது, இல்லை எனக்கு ரொம்ப சில்க் சாரியாக இருக்குது, அதை கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில்க் சாரி தான் இப்போ நாங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் சாரியை கட் பண்ணவே மாட்டோம். ஸோ அதை நான் திரும்ப நான் உங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் எப்போனாலும் இந்த சாரியை உங்களுடைய பழைய நிலைமைக்கு நார்மல் சாரியாக மாற்றிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா அதுக்கு பாசிபிளே இல்லை. ஸோ இது ஒரு சில்க் சாரி தான். சென்டரில் எலாஸ்டிக் இருக்கும், ஸ்டார்டிங்கில் பெல்ட் இருக்கும். அந்த பெல்ட்டில் தான் இந்த மாதிரி ஒரு மாற்றுறதுக்கான டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் இது என்ன சொல்கிறது பட்டின்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ அது மாற்றுறதுக்கான அந்த பட்டி வச்சுருப்போம். சென்டரில் எலாஸ்டிக் இருக்கும். இந்த எலாஸ்டிக் தான் நம்மளுடைய பேக் சைடில் போய் நம்மளுடைய ஹிப் சைஸ் அண்ட் சீட் இருக்கு இல்லையா, அதில் போய் அழகாக உட்காந்துக்கும். இந்த எலாஸ்டிக் எதுக்குன்னா அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எல்லாருமே இந்த எலாஸ்டிக் கொடுக்க மாட்டாங்க, பட் எலாஸ்டிக் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அண்ட் இந்த சென்டர் ப்ளீட் இருக்கு இல்லையா, ஸோ இதில் இந்த மாதிரி 4 ஹூக் இருக்கும். ஸோ இந்த 4 ஹூக் வச்சு நீங்கள் அட்ஜஸ்டபிளாக பண்ணிக்கலாம். அப் டு +2 inches -2 inches. நீங்கள் கொஞ்சம் குண்டானாலும் இதை போட்டுக்கலாம், கொஞ்சம் மெலிசானாலும் இதை போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சில்க் சாரியை கூட நம்ம தாராளமாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ இவங்க எனக்கு இந்த கிளைண்ட் எனக்கு பல்லு வேணாம், நான் ஃப்ளோட்டிங்கில் தான் விடுவேன் அப்படின்னாங்க. அதனால இவங்களுக்கு நாங்கள் பல்லு ப்ளீட் எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா பல்லு ப்ளீட் வித் அடிஷ்னல் சார்ஜஸ் நாங்கள் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பல்லு ப்ளீட் இல்லாமல் இந்த கீழே இருக்கிற ப்ளீட் மட்டும் நாங்கள் பண்ணுவோம். ஓகே, இதை எப்படி நாங்கள் பழைய நிலைமைக்கு பழைய சாரியாக மாற்றுறது அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா. வெரி சிம்பிள். இந்த ஒரு தையல் தான். இந்த ஒரு ஸ்டிச்சஸை நீங்கள் பிரிச்சுட்டீங்க அப்படின்னா இது உள்ள ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும். அந்த பெல்ட்டை நீங்கள் தூக்கி போட்டுட்டு இது நார்மல் சாரியாக நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இதையே போட்டுட்டு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்துடும், சாரி கட்ட உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்படிங்கிறப்ப எனக்கு எதுக்கு இது வேண்டாம், கொஞ்சம் ஆடாக இருக்குது, எனக்கு இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி கொடுங்கன்னாலும் நாங்களே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி நார்மல் சாரியாக மாற்றி கொடுத்துருவோம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் சிம்பிள், ஜஸ்ட் லைக் தட். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் 1 minute சாரி. நான் மேக்ஸிமம் நீங்கள் கேட்ட குவரிஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் 1 minute சாரி கிளாஸஸ் எடுங்க, ஆன்லைன் கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பட் இது வரைக்கும் கிளாஸ் எடுக்கிற ஐடியா இல்லை. பட் நிறைய குவரிஸ் இதை பற்றி எனக்கு வரதுனால ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு நான் யோசிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் 1 minute சாரி எப்படி பண்ணணும். ஏன்னா இட் இஸ் அ வெரி குட் பிஸ்னஸ். நீங்கள் பெருசாக உங்களுக்கு தைக்க தெரியலைன்னா கூட இந்த ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு இருந்தால் போதும், இது ஒன்று தைக்க தெரிஞ்சால் போதும், நீங்கள் அழகாக ஆர்டர் எடுத்து அழகாக பண்ணலாம். நான் எனக்கே கூட எனக்கு தேவைப்பட்டது நிறையா ஆர்டர்ஸ் வந்துருச்சு, எனக்கு ஆள் பத்தலைன்றப்ப என்னோட ஸ்டூடெண்ட்டே கூட நான் ஹையர் பண்ணிப்பேன்.
ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா அதையுமே எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி இது எப்படி saree ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு வேணும்னா அதையும் ஒரு தனி வீடியோவா போறேன், அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இது எல்லாமே நீங்க என்ன எனக்கு கமெண்ட் பண்றீங்கதை பொறுத்து தான் நான் அடுத்து என்ன ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் அபவுட் 1 minute saree. இது வந்து நம்ம பொட்டிக்கு வந்து பண்றவங்களுக்கு நான் இந்த மாதிரிலாம் நானே மெஷர்மெண்ட் எடுத்து நான் பண்ணி கொடுப்பேன். நம்ம ஷாப்புக்கும் இப்போ வந்து ஹோல்சேலா பண்றோம், அவங்களுக்குனா நான் டிஃபால்ட் மெஷர்மெண்ட் சார்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மெஷர்மெண்ட் சார்ட்டுக்கு தான் நான் பண்ணி கொடுக்குறேன், ஷாப்புக்கு பண்ணி கொடுக்குறதெல்லாம். ஏன்னா அவங்க சாரியை அப்படியே எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்னு சொல்லி பண்ணுவாங்க. பட் நீங்க கிளைண்ட் டைரக்டா வரீங்க இல்லை என்கிட்ட ஆன்லைன்ல கனெக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த 4 பின் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பின் மெஷர்மெண்ட் எடுத்து தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நாங்கள் 1 minute பண்ண எங்களை நாங்களே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இப்போ ஃபுல்லும் இம்ப்ரவைஸ் ஆயாச்சு. ஸோ இனிமே ஒரு கிளாஸஸ் எடுக்கிற அளவுக்கு we are very much confident. பட் கிளாஸ் வேணுமா வேணாமாங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வீடியோ. இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். see you all in the next video. Bye bye.